கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிதாவின் சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 7வது அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அப்போ பிதாவினுடைய சித்தம் எவ்வளவு ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. அதுல முதல் விஷயத்தை நம்ம முதலாவதாக நம்ம தியானிப்போம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுறதுதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த வசனம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ முதல்ல எல்லா மனுஷங்களும் ரட்சிக்கப்படணுமா? அப்ப நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நாம் முதலாவதாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நாம தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து சத்தியத்தை அறிந்த பின்பு மற்றவர்களுக்கும் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவதற்கும் அதற்குரிய அறிவை நாம் சொல்லிக் கொடுப்பதற்கும் நாம் பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு நமக்கு சத்தியங்கள் முதலாவதாக தெரிந்திருக்க வேண்டும். அப்போ நம்ம சுவிசேஷத்தோடு மட்டும் நிப்பாட்டாம சத்தியத்தை அறிந்த பின்பு சத்தியத்தை மற்றவர்கள் அறியும்படியாக நாம் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வோம். பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு பாத்திரனாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.